வணக்கம் பாஸ். டேய் அடுத்தவங்க வீட்ல என்னடா பண்ற? களை வாங்க வந்தேன் பாஸ். ஒண்ணுமே இல்ல. காலியா இருக்கிற வீட்ல களை வாங்கினா என்னடா கிடைக்கும் உனக்கு? காலி பண்ணிட்டாங்களா? அப்ப நாங்களே எப்படி பழம் நடத்துறது? ஏய் அதுக்கு ஏன்டா என்கிட்ட கத்துற? போலீஸ் வருதா பாஸ்? ஆமாடா ஓடி வந்துட்டு இருக்காங்கடா. உனக்கு எப்படிடா தெரியும்? பல வருஷமா பழகி போன வாட பாஸ் இதெல்லாம். இவங்களும் பிடிக்க மாட்டாங்க, அவனும் சிக்க மாட்டான். நல்லா இருக்குடா போலீஸ் திருடம் விளையாட்டு. ஏய் மாப்பிள்ள பாண்டி, என்னடா தலையாட்டி? எங்க என்ன தேடுறது? எதுக்கு? நம்ம ஊர் பெருசுன்னா நம்மள பார்க்கணும்னு கால்ல வெந்நீரை ஊத்திட்டு அலையறாங்கப்பா. பாத்தியா வந்துட்டாங்கப்பா. நான் பெருசுங்களா கூப்பிட்டு அமிச்சிங்களாமே? ஆமாப்பா, கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் இருக்கோம். நடத்துங்க. அதுக்கு பிள்ளையார் தேவைப்படுது. அது காசு கொடுத்து வாங்க கூடாது. கலாணி பிள்ளையார் தான் வைக்கணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. நாங்க பிள்ளையார் கலை வந்துட்டு வரணும். ஏண்டா ஊர்ல எத்தனை பையன் இருக்கேன், எங்க 4 பேத்த மட்டும் பார்த்து எப்படா கலாணி பேன்னு சொல்லலாம்? பாண்டி ஓன்னு சொல்லு, இவங்க பூராதையும் புடமாக்கி காட்டுறேன். கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. எப்ப பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காக பாடுபடுறவங்க. என்ன சொன்ன? என்ன சொல்லு. பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காகவே பாடுபடுறவங்க. என்ன எனக்கு களவாண்டு வரணும். பிள்ளையார் தானே? கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணீங்க. பிள்ளையார் ரெடி. Thank you.